நம்ம சிஎஸ்கே அணி அடுத்துன்னு தோல்வி அடைஞ்சது ரசிகர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தாலும் ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வருத்தத்தையும் தாண்டி மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு தற்போது அடுத்த ஆட்டம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக சனிக்கிழமை சிஎஸ்கே விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே அணியின் டீமுக்கு உள்ள நுழைஞ்சிருக்க ஸ்ரீனிவாசன் அவர்கள் அணிக்கு உள்ள ஒரு சில மாற்றங்கள் தோனி அவருடைய அனுமதியோடு தற்போது எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் மிக மிக முக்கியமாக சிஎஸ்கே அணியில் ரொம்ப நம்பிக்கையோட வாங்கப்பட்டிருந்த பிளேயர் அவரை தூக்கிட்டு உலகின் நம்பர் 1 ஃபாஸ்ட் போலரை தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வர இருக்காரு. ஸோ இதனால சிஎஸ்கே அணி அப்படியே கம்ப்ளீட்டாக தலைகளாக மாறி அசைக்க முடியாத ஒரு வலுவான அணியாக சிஎஸ்கே அணி மாற இருக்கு. ஸோ அப்படி உள்ள வர போற அந்த அதிவேக ஃபாஸ்ட் போலர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கடந்த வருஷம் ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் ஒரு சில ஆட்டங்கள் விளையாண்டிருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிளேயரான முஸ்டபிசுர் ரஹ்மான். அவரை நிச்சயமா நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். கடைசி லீக் மேட்ச் சிஎஸ்கே விளையாடுறதுக்கு முன்னாடியே அவர் அவங்களுடைய நாட்டுக்காக விளையாடுறதுக்காக பங்களாதேஷ் போயிட்டாரு. அதனால தான் ஆர்சிபி அணிக்கிட்ட எதிராகவும் கடைசி லீக் மேட்ச் ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருந்தோம். இப்படி இருக்க இந்த 2025 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை யாருமே வாங்கல, அன்சோல்டு பிளேயராக விட்டுட்டாங்க. நம்ம சிஎஸ்கே அணியும் அவரை வாங்க பெருசா விருப்பப்படலை. ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப முஸ்டபிசுர் ரஹ்மான் நல்ல லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலர், நல்ல பாலை ஸ்விங் பண்ணுவார். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமாக தற்போது நம்ம சிஎஸ்கே அணியின் கேம்புக்கு உள்ளதான் முஸ்டபிசுர் ரஹ்மான் இருக்காரு. அதாவது சிஎஸ்கே பிளேயர்களுக்கு பேட்ஸ்மேன்களுக்கு பார்ட் டைம் போலராக அவங்க பிராக்டிஸ் எடுத்துக்கிறதுக்காக முஸ்டபிசுர் ரஹ்மான் அவருக்கு சில லட்சங்கள் கொடுத்து ஒப்பந்தம் செஞ்சு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீசுகிற ஒரு வீரராக சிஎஸ்கே அணி கூட தான் முஸ்டபிசுர் ரஹ்மான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அற்புதமாக அவருடைய பந்து வீச்சு இருந்ததால் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொம்பவே முஸ்டபிசுர் ரஹ்மான் அவர் மேலே இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. ஃபிளமிங், பேட்டிங் கோச், போலிங் கோச் எல்லாருமே முஸ்டபிசுர் ரஹ்மான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நம்ம வாங்காமல் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக மிட் டிரான்ஸ்ஃபர் இன்னும் அடுத்த ஒரு சில 2-3 ஆட்டங்களில் ஓப்பன் ஆக இருக்கு. இதில் ஓவர்டன் அவரை சிஎஸ்கே அணி பக்கம் இருந்து வெளியே அனுப்பிட்டு முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவை ஸ்ரீனிவாசன் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காரு ஃபிளமிங் அவர்கிட்ட. மேலும் முஸ்டபிசுர் ரஹ்மான் அவருடைய போலிங்கில் நம்ம தோனி அவரும் இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு தோனி அவர்களும் ஓகே சொல்லியிருக்காரு. அதனால் மிட் டிரான்ஸ்ஃபர் இன்னும் 2-3 ஆட்டங்களில் அந்த விண்டோ ஓப்பன் ஆகிறப்ப ஓவர்டன் அவரை தூக்கிட்டு முஸ்டபிசுர் ரஹ்மான் அப்படியே சிஎஸ்கே அணிக்கு உள்ள அவரை கொண்டு வர போகிறாங்க. இது கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு 2ஆம் பாதியில் ரொம்ப பெரிய அளவில் கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம்.